தலைவனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறி முறை ஆரம்பம் செய்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் 76வது அத்தியாயத்தில் அல்லாஹ் விவரிக்கிறான். சொர்க்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹை பற்றி நம்ம நினைக்கும் போது என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் கொடுமையானவன், அவன் நம்மளை கொடுமைப்படுத்துவான், நரகத்தில் போட்டுவான், தண்டனை கொடுப்பான், இப்படி தான் எடுத்தோன்னு சொல்கிறாங்களே தவிர அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன், நம்மளுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன வச்சிருக்கிறான் அதை பற்றி சொல்கிறதில்ல. ஸோ அல்லாஹை பற்றி அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது எடுத்து என்ன சொல்கிறான்? அர் ரஹ்மான் ரஹீம் சொல்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் தான் சொல்கிறான். அப்படின்னா என்னது? அல்லாவின் பெயரால். அல்லானா யாரு? அவன் அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். ஸோ அல்லாஹ் தன்னை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்கிறான். எல்லா புகழும் அல்லாவுக்கே. அல்லாஹ்னா யாருன்னா ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன்னா யாரு? ஆலமீன், என்னென்னலாம் இருக்கோ அந்த அண்ட சராசரத்தில் எல்லாத்தையும் உருவாக்கினவன். ஸோ தன்னை பற்றி அல்லாஹ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தன்னுடைய வேதத்தில் முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாவுக்கே. அல்லாஹ்னா யாருன்னா ரப்பில் ஆலமீன்பா, ஆலமீனோட ரப்பு, என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் உருவாக்கி பாதுகாத்துட்டு இருக்கவன் நான் தான். இதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அல்லாஹ் பற்றி தான் யாருன்றது அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான்? அர் ரஹ்மான் ரஹீம் சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அதை சொல்லிட்டு தான் அடுத்து வரான். என்ன சொல்றான்? அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி. அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுமை நாள் ஒன்று வரப்போகுது. இஸ்லாத்தோட அடிப்படையாக தான் மறுமை நாள் ஒன்று வரப்போகுது. இந்த உலக வாழ்க்கை வீணுக்காக படைக்கப்படலை, மனிதர்களை வீணுக்காக படைக்கல கடவுள். முதல் மனுஷன்லேருந்து கடைசி மனுஷன் வர எல்லா மனுஷனையும் ஒரு நாள் இறந்ததுக்கு அப்புறமாக உலகம் அழிக்கப்பட்டு உயிரோடு எழுப்பப்படுவாங்க. அன்னைக்கு வாய் பேச முடியாது, வாய்தா கொடுக்க முடியாது, கை சாட்சி சொல்லும், முகம் சாட்சி சொல்லும், கண்ணு சாட்சி சொல்லும், கால் சாட்சி சொல்லும், ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் மனிதனுக்கு எதிராகவே சாட்சி சொல்லும். அந்த நாளுடைய உண்மையான அதிபதி யாருன்னா, இன்னைக்கு கோர்ட்ல யார் அதிபதி? ஜட்ஜு தான் அதிபதி, அரசர் தான் அதிபதி, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் அவர் தான் அதிபதி இல்லையா, பிரைம் மினிஸ்டர் தான் அதிபதி, பிரசிடென்ட் தான் அதிபதி. ஆனா நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு யார் அதிபதினு சொன்னா யாரு? அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் அதிபதி. அதை தான் சொல்றான். என்ன சொல்றான்? மாலிகி யௌமித்தீன். யௌமித்தீன் அதாவது அந்த மறுமை நாளுடைய அதிபதி யாரு? அல்லாஹ் மட்டும்தான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். அப்போ இஸ்லாம்னா என்னன்னு சொன்னா, இஸ்லாம்னா என்ன? எல்லாரும் என்னமோ சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும், அது ஒரு மதம், முஸ்லிம்களுக்கான மதம். இல்லை, இஸ்லாம்னா என்னன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன். இஸ்லாம்னா என்னன்னு சொன்னா படைத்த கடவுளை மட்டும் வணங்குவது, படைத்த கடவுளை மட்டும் வணங்குவது. இப்போ கடவுள்னா யாருன்னு சின்ன கேள்வி. அவங்கவுங்க மதங்களை சாராமல் மதங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு, இந்து மதம், இந்துன்றதை மறந்துட்டு, கிறிஸ்துவர்னு மறந்துட்டு, முஸ்லீம்ன்றதை மறந்துட்டு, எல்லாத்தையும் மறந்துட்டு கடவுள்னா யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? இந்து யோசிக்கக்கூடாது, முஸ்லீமாக யோசிக்கக்கூடாது, கிறிஸ்டியனை யோசிக்கக்கூடாது. கடவுள்னா என்ன ஞாபகம் வரும்னா, சில பேருக்கு ஞாபகமே வராது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க கடவுள்னா யாருன்னு. அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. சில பேருக்கு இயேசுன்னு உடனே வரும், கிறிஸ்டியன் நினைச்சா, உடனே சிவன் வரும், இந்துவா நினைச்சா, முஸ்லீம்னா அல்லான்னு வரும். கடவுள்னா யாருன்னா நம்மளை படைச்சவன். நம்மளா வர முடியாது. இந்த ரூம்ல ஏதாவது ஒரு பொருள் அதுவா வந்துச்சா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வாட்ச் அதுவே அதுவே மாட்டிக்கிட்டு அதுவே சுத்திக்கிட்டு இருக்கு, இல்ல ஃபேன் அதுவே சுத்தி மாட்டிக்கிட்டு இருக்கு, இல்ல ஏசி அதுவா வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? எந்த ஒரு பொருளும் அதுவா வர முடியாது. இந்த போன் அதுவா வந்துச்சு, அதுவா வேலை செய்ய ஒத்துக்க முடியுமா? அப்ப எந்த ஒரு பொருளும், இந்த ரூம்ல உள்ள பொருள் அதுவா வரலன்னு சொன்னா நம்ம எங்க இருந்து வந்தோம்? நம்மளா வர முடியாது. இந்த அற்பமான மனிதன் படைத்த படைப்புகளை விட பல ஆயிரம் கோடி மடங்கு டிசைன் நம்மகிட்ட இருக்கு. அவன் நம்மளா வர முடியாது. இந்த கைரேகையை பத்தி பார்த்தோம், ஏற்கனவே வீடியோ பார்த்தோம். இந்த கைரேகை அதுவா வர முடியாது, நம்மளே நம்மளை வரைஞ்சிக்கல. நம்ம அப்பா அம்மா இந்த உலகத்துக்கு நம்ம வருவதற்கு காரணமாக இருந்தாங்களே தவிர அவங்க இந்த கைரேகையை உருவாக்கல, நம்ம கண்களை கொடுக்கல. இந்த போனுடைய கேமரா வெறும் 13 மெகா பிக்சல் தான். இந்த 13 மெகா பிக்சல் கொண்ட கேமராவே அதுவா வராதுன்னா 576 மெகா பிக்சல் கொண்ட இந்த கண்ணு அதுவா வராது. இந்த உடல்ல உள்ள நரம்பு எடுத்துக்கிட்டா உலகத்தையே சுத்திடலாம். 40,000 கிலோமீட்டர் அளவுக்குள்ள நரம்பு, இந்த உலகத்தை சுற்றுற அளவுக்குள்ள நரம்பு உடம்புல அடக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஓரமா ஒரு சணல் கயிறு இருந்ததுன்னா அந்த சணல் கயிறே அதுவா வராதுன்னு சொன்னா இந்த நரம்பு, உடம்புல இருக்க நரம்பு அதுவா வராது. அவன் நரம்பை உருவாக்குனது யாரு? நரம்பே கடவுளா? இல்ல, நரம்பை உருவாக்குனவன் தான் கடவுள். கண்ணே கடவுளா? இந்த கண்ணை உருவாக்குனவன் தான் கடவுள். இந்த உடம்பே கடவுளா? உடம்பை உருவாக்குனவன் தான் கடவுள். இந்த இதயமே கடவுளா? இதயத்தை உருவாக்குனவன் தான் கடவுள். நுரையீரலே கடவுளா? நுரையீரல உருவாக்குனவன் தான் கடவுள். சூரியனே கடவுளா? சூரியனை உருவாக்குனவன் தான் கடவுள். சந்திரனே கடவுளா? சந்திரனை உருவாக்குனவன் தான் கடவுள். அண்ட சராசரமே கடவுளா? இல்ல, அண்ட சராசரத்தை உருவாக்குனவன் தான் கடவுள். அப்ப கடவுள்னா யாரு? இது எல்லாத்தையும் உருவாக்குனவன், அண்ட சராசரத்தை உருவாக்குனவன், நம்மளை உருவாக்குனவன்.
அப்போ சிம்பிள் லாஜிக், இந்த ரூமில் எந்த ஒரு பொருள் அதுவாக வரல, அதை ஒத்துக்க மாட்டோம், நம்மளோட அறிவு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்? இது ஒரு டிசைன் இருக்கிறதுனால தான், ஒரு காரணத்துக்காக பொருட்கள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கு. அதில் ஆழ் மனசை ஒத்துக்க மாட்டேங்குது. அதுவாக வந்துச்சுன்னு சொன்னால் பைத்தியம்னு சொல்கிறோம், அப்படி சொல்கிறவன. இப்போ இதுவே அதுவாக வரலன்னு சொன்னால் இதை விட பல 1000 கோடி மடங்கு டிசைன் உள்ள நம்மளாக வந்திருக்க முடியாது. அப்போ நம்மளாக உருவாக்கணுமே யார்? இவன் தான் கடவுள். இந்த கடவுளுக்கு அரபு மொழியில் அல்லான்னு பேர். அல்லானா முஸ்லீம் கடவுள் அல்ல. கடவுளுக்கு அரபு மொழியில் அல்லான்னு பேர். அல்லான்ற அரபு வார்த்தையோட அரபு மொழியில் எதையும் இணைக்க முடியாது. காட்ன்ற வார்த்தையோட காட் ஃபாதர், காட் மதர், காட் சன்னு நினைக்கலாம். அதே மாதிரி தமிழில் இறைவன்ற வார்த்தையை கூட இறைவின்னு ஆக்கலாம். கடவுள்ன்ற வார்த்தையை கடவுளர்கள்னு ஆக்கலாம். ஆனால் அல்லான்ற வார்த்தையோட எதையும் அரபு பதத்தில் அரபி கிராமரில் இணைக்க முடியாது. அதனால அல்லாஹ் கடவுள் சொல்கிறோமே தவிர முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய கடவுள் அல்லாஹ்ன்றது முஸ்லீம் கடவுள் அல்ல, முஸ்லீம்களுக்கான கடவுள். ஒட்டுமொத்த கடவுளுக்கும் ஒட்டுமொத்த அண்டசராசரத்தையும் படைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற கடவுளுக்கு அரபு மொழியில் அல்லான்னு பேர். இந்த கடவுள் ஒரு கடவுளா, 2 கடவுளா, 3 கடவுளான்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அறிவு மட்டும் பயன்படுத்தினா, மதங்களை மறந்துட்டு அறிவு மட்டும் பயன்படுத்தி ஒரு கடவுளா 3 கடவுளா கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நம்ம அதையும் யோசிக்கல. ஒரு பஸ்ஸுக்கு 2 டிரைவர் இருந்தால் பஸ் ஓடுமா? ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ அதுவே 2 டிரைவர் விலைக்காகாது. ஒரு ஸ்டேட்டுக்கு 2 சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, இல்லை ஒரு நாட்டுக்கு 2 ராஜா இருக்காரு, நாடு விளங்குமா? அப்போ ஒரு நாட்டுக்கே ஒரு பஸ்ஸுக்கு 2 டிரைவர் இருந்தாலே விளங்காதுன்னா, ஒரு நாட்டுக்கு 2 ராஜா இருந்தால் விளங்காதுன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த அண்ட சராசரத்துக்கும் ஒரு கடவுள் இருப்பதான் சரி. அப்போ குர்ஆன்ல இறைவன் சொல்றான், அதை பற்றி வெவ்வேறு கடவுள்கள் இருப்பது சரியா, இல்லை எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு கடவுள் இருப்பது சரியா? இப்போ என்ன தெரியுது? இருந்து ஒரு பஸ்ஸுக்கே 2 டிரைவர் இருக்க முடியாதுன்னா, இந்த அண்ட சராசரத்தை அடக்கி ஆளணும்னா ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். இந்த உலகம் 1670 km/h தன்னை சுற்றி இருக்கு. 1670 கிலோமீட்டர், ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகமாக போகக்கூடிய ஒரு பஸ்ஸையே 2 டிரைவர் இயக்க முடியாதுன்னா, 1670 கிலோமீட்டர் மணிக்கு தன்னை சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பூமியை பல கடவுள் மேலே இருக்க முடியுமா? மேலே சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் 4 கடவுள் இருந்தால் வேலைக்காகுமா? யாரை சுற்றிட்டு வருது? யார் அம்மையை இப்போ சுற்றிட்டு வந்தா அது திருவிழாவில் வருமே ஒரு பழத்தை வின் பண்ணுறதுக்கு. அவர் முருகர் என்ன பண்ணுவார்? உலகத்தையே சுற்றிட்டு வருவார். விநாயகர் என்ன பண்ணுவார்? அப்படியே அப்பா அம்மாவை சுற்றிட்டு வந்துடுவார். எதுக்கு சொல்ல வேண்டியிருக்குன்னா, இந்த பழ லாஜிக்லேயே இவ்வளோ மேட்ரு. இவர் கரெக்டா, அவர் கரெக்டா, நான் உலகத்தையே சுற்றிட்டு வந்துடுறேன், முருகர் சுற்றிட்டு வர்றாரு, விநாயகர் என்ன பண்ணுறாரு? அப்பா அம்மா சுற்றிட்டு வர்றாரு. இதுலேயே இது மாதிரி கருத்து வேறுபாடு உள்ள கடவுளாக இருக்க முடியுமா? கடவுள் மேலே இருக்க முடியுமா? ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். அண்ட சராசரத்தை அடக்கி ஆளக்கூடிய ஒரு கடவுள் இருப்பதான் சரி. இதனால தான் சொல்றது லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாம் என்ன சொல்லுது? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அந்த ஒரு கடவுளாகிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ இஸ்லாம்னால என்னன்னு சொன்னால், இந்த படைத்த ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும், படைப்புகளை வணங்கக்கூடாது. நம்மளே கையில் ஒரு சிலையை செஞ்சுட்டு அந்த சிலைக்கு நம்மளே கும்பிடக்கூடாது, வணங்கக்கூடாது. நம்மளே ஒருத்தர் சமாதி கட்டிட்டு அவரை போய் கடவுள்னு வணங்கக்கூடாது. மனிதராக இயேசுவை கடவுளாக ஆக்கக்கூடாது. கடவுள் மேலே 3ஆக இருக்க முடியாது. பிதாசுதன் பரிசுத்தாவின் 3ஆக இருக்க முடியாது. அப்போ இந்த கடவுள் தான் நம்மளை படைச்சான், இந்த கடவுள் தான் நம்மளை வாழ வச்சிருக்கிறான், இந்த கடவுள் தான் மரணத்தையும் கொடுக்குறான். அப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயம் பிறந்துச்சு, வாழ்ந்துச்சு, மரணிக்குது. ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்றோம், ஏன் மரணிக்கிறோம்? எங்கே போய் தேடுவீங்க? நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியாது. யார் சொல்ல முடியும்? நம்மளை படைச்ச கடவுள்னால தான் சொல்ல முடியும். அந்த கடவுள் குர்ஆன்ல 67வது அத்தியாயம் 2வது வசனத்தில் என்ன சொல்றான்? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்வையும் மரணத்தையும் ஏன் நான் படைச்சிருக்கிறேன்னா, செயல்களில் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. அப்ப கடவுள் இருக்கிறான், கடவுள்னா யாரும் தெரிஞ்சிச்சு, அந்த கடவுள் ஒருத்தன் தான் தெரிஞ்சிச்சு. அந்த கடவுள் நம்மளை வீடுக்கு படைக்கல, எதுக்கு படைச்சிருக்கான்? செயல்களில் அழகானவர்கள் யார்? அழகான செயலை யார் செய்யறா, கெட்ட செயலை யார் செய்யறா? அழகான செயல்களை செய்யறவங்களுக்கு மறுமை நாள்ல அவங்கள கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கத்தையும், அதே மாதிரி கெட்ட செயல்களை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு நரகத்தையும் வச்சிருக்கான். அப்ப சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னன்னு சொல்லி அவ்வளவு அழகாக 76வது அத்தியாயத்துல இறைவன் சொல்றான். அந்த அத்தியாயத்தோட பேரு அத்தஹரு, காலம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் மனிதனின் மீது காலத்திலிருந்து ஒரு நேரம் திட்டமாக வந்தது. அதில் இன்னதென்று குறிப்பிட்டு எடுத்துச் சொல்லக்கூடிய எப்பொருளாகவும் அவன் இருக்கவில்லை. நம்ம எல்லாத்த பற்றி யோசிங்கன்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பொருளாக தான் இவன் இருந்தான், இப்படி தான் இருந்தான், அந்த கண்ணோட இருந்தான், காதோட இருந்தான், முடியோட தான் சொல்ல முடியுமா? எப்படி இருந்தோன்னே தெரியல. தந்தையுடைய விழா எலும்பில் எங்கேயோ இருந்திருப்போம், தாயோடைய சிறை முட்டில் எங்கேயோ இருந்திருப்போம். அது ரெண்டும் ஒன்றா கலந்து தான் நம்ம மனிதனே உருவாகிறான். அப்போ எப்படி இருப்போன்னே சொல்ல முடியாத நிலையில தான் இருந்திருக்கோன்னு சொல்றான் இறைவன். மனிதனின் மீது காலத்திலிருந்து ஒரு நேரம் திட்டமாக வந்தது.
அந்த நேரத்தில் அதில் இன்னதென்று குறிப்பிட்டு எடுத்து சொல்லக்கூடிய எப்பொருளாகவும் அவன் இருக்கவில்லை. நிச்சயமாக நாம் மனிதனை ஆண் பெண் இருவரின் கலப்பான விந்திலிருந்து படைத்தோம். அவனை நாம் சோதிக்கின்ற நிலையில் படைத்தோம். எனவே கேட்கிறவனாகவும் பார்க்கிறவனாகவும் அவனை நாம் ஆக்கினோம். அப்ப கடவுள் என்ன பண்றான்? மனுஷனை ஆண் பெண்ணுடைய கலப்பான துளியிலிருந்து தான் படைக்கிறான். படைச்சிட்டு என்ன சொல்றான்? அவனை சோதிக்கிறதுக்காக தான் படைச்சான். எதுக்கு படைக்கிறான்? சோதனைக்காக தான் படைக்கிறான். சும்மா வா, நீ வா, வாழு, செத்து போ, அதுக்காக இல்லை. பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்கிறாங்க? சினிமா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி காட்டுறான்? இல்லாத எடுத்தாலும் இந்த குறிக்கோளும் இல்லை. நீ வா, வாழ்க்கை பூரா அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணுக்காகவே வாழு, அந்த பொண்ணு இந்த பையனுக்காகவே வாழு. 2 பேரும் சாக தான் போறாங்க. படைச்ச கடவுள்கிட்ட திரும்பி போறாங்க. கேள்வி கணக்கு இல்லாமல் நம்மளே சுமார் காரணம் இல்லாமல் எதையா செய்வோமா? நம்மளே காரணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டோம்னா வாழ்க்கையில். படைச்ச கடவுள் எல்லாத்தையும் படைச்சு சும்மா பறக்க வச்சு, சும்மா வாழ வச்சு, சும்மா மரணத்தை கொடுக்க போறானா? கடவுள் குறிக்கோளுக்காக தான் படைச்சிருக்கிறான். எது என்ன குறிக்கோள்? அது செயலில் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. அப்ப இறைவன் சொல்றான் இந்த அத்தியாயத்துல, நிச்சயமாக நாம் மனிதனை ஆண் பெண் இருவரின் கலப்பான துளியிலிருந்து படைத்தோம். அவனை நாம் சோதிக்கின்ற நிலையில் படைத்தோம். இந்த வாழ்க்கையே சோதனை தான். 24 மணி நேரமும் 365 நாளும் வாழ்க்கை பூரா எல்லாமே சோதனை தான். நம்ம அழகான செயல்களை செய்யறோமா, கெட்ட செயல்களை செய்யறோமா? அதுதான் இந்த வாழ்க்கையோட சோதனை. நம்ம செய்ய 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 மலக்குகள், ஏஞ்சல்ஸ் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. யாருடைய செயல்கள், நல்ல செயல்கள் கணக்குதோ அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க நாளைக்கு. யாருடைய தீய செயல்கள் கணக்குதோ அவங்க நரகத்துல இருப்பாங்க. இந்த செயல்களையே சிறந்த செயல் என்னன்னு சொன்னா, கடவுளை நோக்கி, அல்லாவை நோக்கி மனிதர்களை அழைப்பது, கடவுளை வணங்க வேண்டிய விதத்தில் வணங்குவது. செயல்களே மிக மோசமான செயல் என்னன்னு சொன்னா, கொலை, கற்பழிப்பு எவ்வளவோ இருக்கு. ஆனா மிக மோசமான செயல் என்னன்னு சொன்னா, படைத்த கடவுளை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்குவது. இதான் இருக்கிற மோசமான செயல். அப்ப இறைவன் சொல்றான் அடுத்து, எனவே அவனை நாம் சோதிக்கின்ற நிலையில் படைத்தோம். எனவே கேட்கிறவனாகவும் பார்க்கிறவனாகவும் அவனை நாம் ஆக்கினோம். நமக்கு கேட்கிற சக்தியையும் பார்க்கிற சக்தியை எதுக்காக கொடுத்துருக்கான்? சோதனைக்காக தான் கொடுத்துருக்கான். அதனால தப்பான விஷயத்த பார்க்க கூடாது, தப்பான விஷயத்த கேட்க கூடாது. நிச்சயமாக நாம் அவனுக்கு நன்மை தீமையை பிரித்துணரும் வழியை விளக்கினோம். அப்பாதையில் சென்று நன்றியுள்ளவனாக இருக்கலாம், அல்லது அப்பாதையை புறக்கணித்து நன்றி கெட்டவனாக இருக்கலாம். கடவுள் என்ன பண்ணியிருக்கான்? நம்ம மனசுல என்ன பண்ணியிருக்கான்? நன்மை தீமையை பிரிக்கக்கூடிய பகுத்தறிவை நமக்கு கொடுத்துருக்கான். எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுக்கல, மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் தான் கொடுக்குறான். ஜின்கள்னா யாருந்தா பின்னாடி பார்ப்போம். அப்ப மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் நன்மை தீமையை பிரித்துணரக்கூடிய வழியை விளக்கினோம். இந்த குர்ஆனின் மூலமாக விளக்கினோம், வேதங்களின் மூலமாக விளக்கினோம். அப்பாதையில் சென்று நன்றி உள்ளவனாக இருக்கலாம், அல்லது அப்பாதையை புறக்கணித்து நன்றி கெட்டவனாக இருக்கலாம். அப்போ அந்த பாதையில் அவன் சென்று நன்றி உள்ளவனாக இருக்கலாம். நன்றி உள்ளவனாக இருந்தால் என்ன ஆகும்? கடவுளுக்கு நன்றி செலுத்தினா என்ன ஆகும்? சொர்க்கத்துக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த பாதையை புறக்கணிச்சான்னா, காஃபிராக இறை மறுப்பாளனாக இருந்தான்னா நன்றி கெட்டவனாக இருக்கலாம். நிச்சயமாக நாம் நிராகரிப்பாளர்களுக்கு, அந்த மாதிரி கடவுளை நிராகரிச்சவங்களுக்கு சங்கிலிகளையும் அரிகண்டங்களையும் கொழுந்து விட்டறியும் நரகத்தையும் நாம் சுத்தம் செய்திருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி கடவுளுடைய கட்டளைகளை நிராகரிக்கிறவங்களுக்கு என்ன வச்சிருக்கான்? கடவுள் சங்கிலிகளை வச்சிருக்கிறான், அரிகண்டங்களை வச்சிருக்கிறான், கொழுந்து விட்டறியும் நரகத்தை வச்சிருக்கிறான். நிச்சயமாக நல்லோர்கள் குவளையிலிருந்து சொர்க்கபானத்தை அருந்துவார்கள். இந்த சூரா இருக்க அத்தியாயம் இந்த சொர்க்கத்தை பற்றி அழகா கடவுள் விவரிச்சிருக்கான். அந்த சொர்க்கத்தை பற்றி தெரிஞ்சதுக்காக இதை பார்க்குறோம் நம்ம. நிச்சயமாக நல்லோர்கள் குவளையிலிருந்து சொர்க்கபானத்தை அருந்துவார்கள். அப்போ சொர்க்கத்தை என்ன பண்ணிட்டு இருப்போம்? அழகா நமக்கு சொர்க்கத்தில் பானம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதனுடைய கலவை கற்பூரமாக இருக்கும். கற்பூரம் கலந்த ஒரு ட்ரிங்கை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது ஒரு நீரூற்று. அல்லாவின் நல்லடியார்கள் அதிலிருந்து பருகுவார்கள். அதனை அவர்கள் விரும்பிய இடத்திற்கெல்லாம் ஓடையாக ஓட செய்வார்கள். அப்போ அதை வெறும் குடிச்சிட்டே இருக்க மாட்டாங்க, அது ஒரு ஓடையாகவே இருக்கும். போற இடங்களெல்லாம் அந்த ஓடையை எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். இவர்கள் தங்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள். இன்னும் ஒரு நாளையும் பயப்படுவார்கள். அதன் தீமை எங்கும் பரவியதாக இருக்கும். இது எதுக்காக கடவுள் கொடுக்குறான்? என்ன நேர்ந்துக்கிட்டாங்களோ, என்ன கடவுளுக்காக இதை செய்யணும்னு ஒத்துக்கிட்டாங்களோ அதை அவங்க செய்வாங்க. சும்மா வாயால் சொல்லிட்டு விட்டுற மாட்டாங்க. இன்னும் ஒரு நாளையும் பயப்படுவார்கள். எதனாலது? மறுமை நாளை பயப்படுவார்கள். அதன் தீமை எங்கும் பரவியதாக இருக்கும். இன்னும் அவருடைய அன்பினால் ஏழைக்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டவருக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். யாரோட அன்புனால? கடவுள் மேல வச்சிருந்த அன்புனால. இப்ப இங்கெல்லாம் உதவி செய்யறாங்க, எதுக்காக? நீங்களா பாராட்டணும்னா இல்ல, எதுக்காக? கடவுள் மேல் உள்ள அன்பினால, அல்லாஹ்வின் மேல் உள்ள அன்பினால. ஏழைக்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டவருக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள்.
உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் திருமுகத்திற்காகத்தான். அப்படிதான் உங்களை உணவளிப்பதெல்லாம் எங்களை நீங்கள் பாராட்டுன்றதுக்காக வேண்டி, எங்களை நீங்கள் ஆகா ஓகன் வெளில போய் சொன்னுன்றதுக்காக வேண்டி, அதுக்காக இல்லை. எதுக்காக வேண்டி? உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் திருமுகத்திற்காகத்தான். அதற்காக உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் நன்றி செலுத்துதலையும் நாங்கள் நாடவில்லை. நான் உங்கள்கிட்ட இருந்து எந்த தேங்க்யூ கூட சொல்ல தேவையில்லை, எந்த இதுக்கான எதிர்பார்க்கல. நாங்கள் எதுக்காக செய்கிறோம்? கடவுளுடைய திருமுகத்திற்காகத்தான். நிச்சயமாக நாங்கள் கடினமாய் முகம் கடுகெடுக்கக்கூடிய ஒரு நாளை எங்கள் இறைவனிடமிருந்து நாங்கள் பயப்படுகிறோம் என்றும் கூறுவார்கள். வேற எதுக்காக? கடவுளுடைய திருப்திக்காக, மறுமை நாள்ல நம்மளை மன்னிப்பான், சொர்க்கத்தில் நம்மளை போடுவான்றதுக்காக வேண்டி, வேற எதுக்காகவும் இல்லை. ஆகையால் அல்லாஹ் அந்த நாளின் தீங்கை விட்டும் அவர்களை காத்து அவர்களுக்கு முகச் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பான். அந்த மாதிரி உள்ள மக்களுக்கு கடவுள் என்ன பண்ணுவான்? மறுமை நாள்ல அவங்கள காத்து, மறுமை நாள்ல இருந்து அந்த தீங்கிலிருந்து காத்து அவர்களுக்கு முகச் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பான். இன்னும் அவர்கள் உலகில் பொறுமையாக இருந்த காரணத்தினால் சொர்க்கத்தையும் பட்டாடையையும் அவர்களுக்கு பிரதிபலனாக வழங்குவான். இந்த மாதிரிலாம் செய்கிறோம்ல, நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோம்ல, மற்றவங்களுக்கு இறைப்பணியை செய்கிறோம்ல, மற்றவங்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறோம்ல, நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய நஷ்டங்கள் வரும். ஆனால் அதுக்கு பிரதிபலனாக பொறுமையாக இருந்த காரணத்தினால கடவுள் என்ன கொடுக்குறான்? சொர்க்கத்தை கொடுக்குறான், பட்டாடையை கொடுக்குறான். எதுக்கு பிரதிபலனாக? நம்ம இந்த உலகத்தில் பொறுமையோடு இருந்த காரணத்தினால அந்த சொர்க்கத்தில் அதில் ஆசனங்களின் மீது அவர்கள் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? ஆசனங்கள்ல, சோஃபா மாதிரி ஆசனங்கள்ல சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். வெப்பத்தையும் கடும் குளிரையும் அவர்கள் காண மாட்டார்கள். அங்க இங்க மாதிரி பயங்கரமான ஹீட், ஏசி தேவைப்படுற மாதிரி ஹீட்லாம் கிடையாது. அதே மாதிரி கடும் குளிரும் கிடையாது. எப்பயுமே ஏசி போட்ட மாதிரி ஜிரு 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 ஜிருன்னு தென்றல் காற்றோட நிம்மதியா இருப்பாங்க. அதனுடைய மர நிழல்கள் அவர்கள் மீது நெருங்கியதாக இருக்கும். மர நிழல்கள் நெருங்கியதாக இருக்கும். அதனுடைய பழங்கள் மிக தாழ்வாக இருக்கும். ஏறி போய் தலைமரத்தில் ஏறி போய் மேலே போய் பறிக்கலாம் தேவையில்லை. பழங்கள் அங்கே போய் எங்கே போய் எடுக்க தேவையில்லை. அப்படி தாழ்வாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, கஷ்டமே படாம அல்போன்ஸ் மாம்பழம் வேணுமா அப்படி பறிச்சுக்கலாம். அதெல்லாம் அல்போன்ஸ் மாம்பழம் பேருக்காக சொல்கிறேன், அப்படிப்பட்ட பழம் இல்லை. உலகத்தில் தான் பார்க்கறதுக்கு இருக்குமே தவிர அந்த பழங்களுடைய சுவையே வேற. என்ன பழனாலும் சரி அழகாக நம்ம அப்படி பறிச்சுக்கலாம். அந்த மாதிரி தாழ்வாக இருக்கும். வெள்ளியிலான பாத்திரங்களும் பளிங்குகளான கிண்ணங்களும் அவரிடம் சுற்றி சுற்றி கொண்டு வரப்படும். அப்படி வெள்ளியிலான பாத்திரங்கள்ல, பளிங்குகளான அந்த மாதிரியான கிண்ணங்கள்ல சுத்தி சுத்தி கொண்டு வரப்பட்டே இருக்கும். யார் கொண்டு வருவா? அவை வெள்ளியிலான பளிங்குகளாக ஆகும். அவற்றை தக்க அளவுகளாக அவர்கள் அளவிட்டு வைத்திருப்பார்கள். இன்னும் அங்கு குவளையில் அவர்கள் பானம் புகட்டப்படுவார்கள். அதனுடைய கலவை இஞ்சியாக இருக்கும். அந்த குவளையில் என்ன புகட்டப்படும்? முதல்ல கற்பூரம் கலந்த ஓடைன்னு சொல்லிட்டான். இப்போ இஞ்சி கலந்த ஒரு பானம், அதை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அங்குள்ள ஒரு ஊற்றிலிருந்து அதனை புகட்டப்படுவார்கள். சிரமம் இல்லாமல் அதன் நீர் உள் செல்லக்கூடியது, மதுரமானது என்று அதற்கு பெயர் சொல்லப்படும். என்றென்றும் இளமை மாறாமல் இருக்கும் சிறுவர்கள் அவர்களை சுற்றி 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 வருவார்கள். நபியே, நீர் அவர்களை பார்த்தால் பரப்பி வைக்கப்பட்ட முத்துக்கள் என அவர்களை கருதுவீர். எப்படி இருப்பாங்க அந்த பசங்க? குட்டி குட்டி பசங்களா அந்த கூடைகளை வச்சுக்கிட்டு இஞ்சி கலந்த நீரை குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்கி வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். இங்கே மாதிரி சாராயத்தை குடிச்சு தலை சுற்றி பெற்ற மகளையே போட்டு அடித்து அதுக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லை. மதுரமான இன்பமான நீர் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பசங்களை பார்த்தா எப்படி இருக்குமா? பரப்பி வைக்கப்பட்ட பேர்ல்ஸ், முத்துக்கள் போல இருப்பாங்களாம். அன்றியும் அங்கு நீ பார்க்கும் பொழுது சுகபோகத்தையும் பெரும் அரசாட்சியையும் காண்பீர். அங்கே பார்த்தா எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? சுகபோகம்தான். இந்த உலகத்தில் சுகபோகத்தை நாடக்கூடாது. சுகபோகத்துக்காகவே இங்கே வச்சிருக்கான். சொர்க்கத்தில் கடவுள் வச்சிருக்கான். சுகபோகத்தையும் பெரும் அரசாட்சியும் காண்பீர். ஒவ்வொருக்கும் ஒரு அரசாட்சி, மாளிகை அப்படி காண்பீர். அவர்கள் மீது மெல்லிய பட்டாடைகளும் பச்சை நிற கனமுள்ள பட்டாடைகளும் இருக்கும். வெள்ளியிலான காப்புகளும் அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு பரிசுத்தமான பானத்தை புகட்டுவான். அது மட்டும் இல்லாம மெல்லிசான பட்டாடை. இந்த உலகத்தில் ஆம்பளைகளுக்கு பட்டு ஹராம் போடக்கூடாது, தங்கம் ஹராம் போடக்கூடாது. ஆனால் மறுமை நாளில் கடவுள் பட்டாடையை கொடுப்பான், பச்சை நிறமுள்ள பட்டாடைகளை கொடுப்பான், வெள்ளியிலான காப்புகளை கொடுப்பான், அது மாதிரி கொடுப்பான். அப்புறமா இறைவன் அவர்களுக்கு பரிசுத்தமான பானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நிச்சயமாக இது உங்களுக்குரிய பிரதிபலனாகும். உங்களுடைய உலக முயற்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகிவிட்டது என்று கூறுவான். இதற்காக வேண்டி இந்த உலகத்தில் கடவுளுக்காக முயற்சி செஞ்சு எவ்வளவுதான் ஹராமான விஷயங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் விட்டு விலகி கடவுளுக்காகவே வாழ்ந்து மரணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள மக்களுக்கு பிரதிபலனாக கொடுக்குறான்.
நிச்சயமாக இவர்கள் விரைந்து செல்கின்ற உலகத்தை நேசிக்கின்றனர். எப்படி இருக்கணுமா? ஆனால் இந்த சொர்க்கத்தை பற்றிலாம் சொன்னாலும் நம்ம என்ன எப்படி இருக்கோம்? இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். பலுவான கடினமான மறுமை நாளை தங்களுக்கு பின்னால் அவர்கள் விட்டு விடுகின்றார்கள். இந்த மறுமை நாளை மறந்து தான் வாழ்கிறோம். நாம் அவர்களை படைத்து அவர்களுடைய உறுப்புகளின் இணைப்புகளை நாம் உறுதிப்படுத்தினோம். மேலும் நான் நாடினால் அவர்களுக்கு பதிலாக அவர்களை போன்றவர்களை கொண்டு நாம் மாற்றி விடுவோம். கடவுள் என்ன பண்ணிருக்கான்? நிறைய ஜாயிண்ட்டை கொடுத்துருக்கான். இங்கே ஜாயிண்ட், முட்டில ஜாயிண்ட்லாம் இல்லைன்னா நடக்கவே முடியாது. இந்த ஜாயிண்ட்ஸ் மட்டுமே அந்த உறுப்புகளுடைய இணைப்புகள் இருக்கே, ஒரு பயங்கரமான அற்புதம். அதை சொல்லி காட்டுறான். அதுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்கணும்னு சொல்றான். அப்படி அவங்க நன்றி செலுத்தலைன்னா கடவுள் நாடினா நம்மளை தூக்கிட்டு கடவுள் வேற படைப்புகளை கொண்டு வந்துருவான். நிச்சயமாக இது ஒரு நல்லுபதேசமாகும். எது? இந்த குர்ஆன் ஒரு நல்லுபதேசமாகும். எனவே எவர் ஈடேற்றத்தை நாடுகிறாரோ அவர் தம் இறைவனின் பால் இதன் மூலம் நேர்வழியை அவர் ஆக்கிக் கொள்வாராக. யார் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறீங்களோ அவங்க இதை எடுத்துக்கொள்ளட்டும். அல்லாஹ் நாடினாலன்றி எதனையும் நீங்கள் நாடமாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் முற்றும் அறிந்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான். தான் நாடுபவரை தன் அருளில் அவன் புகச் செய்வான். அநியாயக்காரர்களுக்கு நோவினை தரும் வேதனையை அவர்களுக்காக அவன் சித்தம் செய்து வைத்துள்ளான். அப்போ இந்த உலகத்துடைய குறிக்கோள் என்னன்னு சொன்னா, கடவுள் நிரந்தரமான சொர்க்கத்தை வச்சிருக்கிறான், நிரந்தரமான நரகத்தை வச்சிருக்கான். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 5 வருஷம் சொர்க்கத்தில் இருப்போம், 5 வருஷம் நரகத்தில் இருப்போம் கிடையாது. நிரந்தரமான சொர்க்கம், நிரந்தரமான நரகம். அதனால இந்த உலக வாழ்க்கையே தயாரிப்புக்காக தான் உள்ளது. அந்த அளவில் தான் இந்த உலகத்தை கடவுள் சொல்லும்போது சொல்கிறான், இந்த உலகத்தை கொசுவுடைய ரெக்கையை விட கேவலமாக சொல்கிறோம். அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் மாதிரி 13 லட்சம் உலகங்களை சூரியனில் அடக்கிடலாம்னா அந்த உலகத்துடைய நிலை எவ்வளோ? சூரியனை கம்பேர் பண்ணும்போதே இந்த உலகம் ஒன்றும் இல்லைன்னா மில்கி வே கேலக்சியில் இந்த உலகத்துடைய அளவு எவ்வளோ? இந்த அண்ட சராசரத்தில் கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்குது. அப்போ இந்த உலகத்துடைய அளவு எவ்வளோ? நம்ம தான் தாம்பரத்தில் உட்காந்து மயிலாப்பூரில் உட்காந்து பிடிச்சிக்கிட்டு கெட்டியா இந்த உலகம் ஏன் வீடு, ஏன் காடு, ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நிரந்தரமான சொர்க்கத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடிய மக்களாக இருக்கணும். அந்த உலகத்துக்கான தயாரிப்பாக தான் அந்த உலகத்தை வச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், இறுதி வேதம் இது, உங்களுக்கு இது தெரியும். இறுதி தூதர் நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தை ஒரு பிரயாணி போல வாழுங்க. நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், கொடைக்கானலுக்கு போகிறோம், ஒரு 3 நாள் தங்கிட்டு வந்துடுவோம்னு தெரியும் நமக்கு. அங்கே போய் வீடு கட்டுவோமா, காடு கட்டுவோமா, என்ன செய்வோம், திரும்பி வந்துடுவோம்னு தெரியும்ல. அது மாதிரி தான் இந்த உலகத்துக்காக வந்திருக்கிறோம், டெம்பரரியாக வந்திருக்கோம், சீக்கிரம் போயிடுவோம். அந்த மனநிலையில் தான் இருக்கணும். நமக்காக நிரந்தரமான வீடு எங்கே இருக்குது? சொர்க்கத்தில் இருக்குது. அதற்காக தயாரிப்பு செய்யக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் வாழணும்னு கேட்டுக்கிட்டு உரையை முடிச்சுக்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.